தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். பெரும்பான்மைக்கு 385 வாக்குகள் தேவை என்ற நிலையில் சிபி ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். வரும் 12ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனது வெற்றி தேசியவாத சித்தாந்தத்தின் வெற்றி என குடியரசு துணைத் தலைவராக தேர்வாகியுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எதிரணியினர் இத்தேர்தல் ஒரு சித்தாந்த போராட்டம் என கூறியிருந்ததாகவும் அதில் தேசியவாத சித்தாந்தம் தற்போது வென்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். In democracy, ruling party as well as opposition, both are important. It is the two sides of the same coin. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த 14 எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரித்துள்ளதாக கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 427 எம்பிக்கள் ஆதரவு உள்ள நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்த 11 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். எனினும் கூடுதலாக 14 வாக்குகள் கிடைத்துள்ளதால் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் மாறி வாக்களித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் 315 எம்பிக்களின் ஆதரவை பெற்றுள்ள இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு 300 வாக்குகளே கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு பல்வேறு எதிர்க்கட்சிகளும் ஆதரவு அளித்துள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் நேர்மையாகவும் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். हमारे एनडीए कैंडिडेट को जो वोट दिए हैं ये भी बहुत अच्छा संकेत है. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் காலை 10 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் முதல் நபராக பிரதமர் நரேந்திர மோடி வாக்களித்தார். இதேபோன்று குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி, அவருடைய மகன் ராகுல் காந்தி, மகள் பிரியங்கா காந்தி ஆகியோர் வாக்களித்தனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க வந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் சிரித்து பேசி மகிழ்ந்தனர். அதன் பிறகு இருவரும் வாக்களித்தனர். இதேபோன்று மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், தர்மேந்திர பிரதான், கிஷன் ரெட்டி, கஜேந்தர் சிங் ஷெகாவத், பாஜக எம்பி கங்கனா ரணாவத், சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். முன்னாள் பிரதமரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தேவேகவுடா சக்கர நாற்காலியில் வந்து வாக்களித்தார். திமுக எம்பிக்கள் கனிமொழி, திருச்சி சிவா, தமிழச்சி தங்கபாண்டியன், விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோரும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களித்தனர். ஓபிஎஸ் ஆதரவு எம்பியான தர்மர் பாஜக கூட்டணி வேட்பாளரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளித்ததாக கூறினார். குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டின் ஜனநாயக கடமைகளை உறுதியுடன் நிறைவேற்றுவார் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெற்றது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பெருமை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தனது வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளார். சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றியை தூத்துக்குடியில் அவர் பயின்ற வஉசி கல்லூரி முன்பு பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அதேபோல விருதுநகரிலும் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை கொண்டாடினர். திருப்பூரில் சிபி ராதாகிருஷ்ணனின் இல்லம் முன்பாக பாஜகவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சிபி ராதாகிருஷ்ணனின் கடின உழைப்பு வெற்றியை தேடி தந்துள்ளதாக அவரது மூத்த சகோதரர் சிபி குமரேசன் தெரிவித்தார். இந்த தருணத்தை உணர்றதுக்கு காரணங்க அவருடைய கடுமையான உழைப்பு, சின்சியாரிட்டி, லாயல்ட்டி. இதை அவர் வாஜ்பாய் காலத்திலிருந்தே அதை வச்சுட்டு இருக்காருங்கிறது பல சந்தர்ப்பங்கள்ல நான் பார்த்துருக்கேன்.
நேபாளத்தில் அரசுக்கு எதிரான போராட்டம் கட்டுக்கடங்காத நிலையில் அந்நாட்டு பிரதமர் KP சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்தார். நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் ஊழல் நிர்வாகம், வேலையின்மை உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்தும் திங்களன்று இளைஞர்கள் போராட்டத்தில் குதித்தனர். அப்போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் தடியடியில் 19 பேர் உயிரிழந்தனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் ஆகியோர் பதவி விலகினர். அவர்களை தொடர்ந்து பிரதமர் KP சர்மா ஒலியும் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவரை ஹெலிகாப்டரில் மீட்டு தனது தலைமையகத்திற்கு ராணுவம் கொண்டு சென்றது. நேபாள பிரதமரை தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் ராம்சந்திர பௌடலும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அந்நாட்டில் அசாதாரணமான சூழல் நிலவுவதால் இந்தியர்கள் நேபாளம் செல்ல வேண்டாம் என்று மத்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் நேபாளத்தில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தில் உள்ள இந்தியர்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்வதற்கு உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. நேபாளத்தில் அதிபர் ராம்சந்திராவின் இல்லத்தை இளைஞர்கள் சூறையாடினர். இதேபோன்று பாலக்கோட் பகுதியில் உள்ள பிரதமர் சர்மா ஒலியின் வீட்டை போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்தனர். இதனால் அந்த பகுதியே கரும் புகை சூழ்ந்து காட்சியளித்தது. நேபாள நாட்டின் முன்னாள் பிரதமர் பிரசண்டா, அமைச்சர்கள் பிருத்வி சுபாகுரு, விஷ்ணு உள்ளிட்டோரின் வீடுகளும் சூறையாடப்பட்டது. காத்மண்டு மட்டுமின்றி பல்வேறு நகரங்களில் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலைகளில் மரக்கட்டைகள் மற்றும் ஆடைகளை போட்டு தீ வைத்து எரித்து வன்முறையில் ஈடுபட்டனர். நேபாளத்தில் அந்நாட்டு நிதியமைச்சரை போராட்டக்காரர்கள் ஓட ஓட விரட்டி தாக்கினர். அந்நாட்டு அரசின் மீது பெரும் அதிருப்தி நிலவி வந்த நிலையில் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் குதித்துள்ளனர். இந்நிலையில் அந்நாட்டின் நிதியமைச்சர் பிஷ்ணு பிரசாத் பௌடேலை போராட்டக்காரர்கள் சாலையில் விரட்டி விரட்டி அடித்தனர். நேபாளத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் பகதூர் துபா மற்றும் அவரது மனைவியும் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சருமான அர்சூரனாவின் வீட்டிற்குள் புகுந்த போராட்டக்காரர்கள் அவர்களை கடுமையாக தாக்கினர். போகரா பகுதியில் அரசு அதிகாரியின் காரை இளைஞர்கள் அடித்து நொறுக்கினர். இதனை அங்கிருந்த மற்ற இளைஞர்கள் தங்கள் செல்போனில் வீடியோ எடுத்தனர். நேபாளத்தில் அதிபர், பிரதமர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பதவி விலகிய நிலையில் பாதுகாப்பு பொறுப்பை ராணுவம் ஏற்றுக்கொண்டுள்ளது. நாடு முழுவதும் ராணுவ வீரர்களின் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முன்னதாக அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என ராணுவ தலைமை தளபதி அசோக்ராஜ் சிக்தேல் கேட்டுக் கொண்டார். நேபாளத்தில் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு நடிகை மனிஷா கொய்ராலா கண்டனம் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் பிறந்த நடிகை மனிஷா கொய்ராலா ஹிந்தி, தமிழ் உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்துள்ளார். இந்த நிலையில் நேபாளத்தில் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது ஒரு கருப்பு நாள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திண்டுக்கல்லில் கனமழையால் ரயில்வே சுரங்கப்பாதையில் நீர் சூழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் தோமையார்புரம், மேட்டுப்பட்டி, பேகம்பூர், பெரிய கடை வீதி, பேருந்து நிலையம், பள்ளப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பாரதிபுரம் அருகே உள்ள ஒற்றைக்கண் ரயில்வே சுரங்கப்பாதையில் நீர் சூழ்ந்ததால் திண்டுக்கல்லில் இருந்து 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்த நிலையில் பிரசித்தி பெற்ற சங்கரநாராயண சுவாமி கோவிலில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர்.
நெல்லை, திருவாரூர், சேலம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்தது. நெல்லை மாநகரில் வண்ணாரப்பேட்டை, குக்கர்குளம் சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல், ஓகை, விடையல், கருப்பூர், மணப்பறவை, மஞ்சக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சேலத்தில் அம்மாப்பேட்டை, அஸ்தம்பட்டி, பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் நாள் வரைக்கும் பசி, தூக்கம், ஓய்வை மறந்து ஓய்வறியா சூரியனாக உழைப்போம் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது தேர்தல் முடியும் வரை ஓய்வு என்ற சொல்லையே மறந்துவிடுங்கள் என்ற அவர், 2026ஆம் ஆண்டில் நாம் பெறப்போகும் வெற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான வெற்றி என்று கூறினார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்ததை நியூஸ் 18 தமிழ்நாடு முன்கூட்டியே செய்தி வெளியிட்டிருந்தது. ஹரித்வார் செல்வதாக பயணம் மேற்கொண்ட செங்கோட்டையன் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. தற்போது அவற்றை செங்கோட்டையன் உறுதிப்படுத்தியுள்ளார். அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தனது கருத்துக்களை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் எடுத்துக் கூறியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. இருவரையும் தொடர்ந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்த செங்கோட்டையன் ஈரோட்டிலிருந்து ஏற்காடு செல்லும் ரயில் நேரத்தை மாற்றியமைக்க வலியுறுத்தியதாக தெரிவித்தார். அதிமுக கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் என அக்கட்சியின் எம்பி தம்பிதுரை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவை சந்தித்ததாகவும் செங்கோட்டையன் சந்திப்பு குறித்து அவர் எதுவும் கூறவில்லை என்றும் தெரிவித்தார். தலைவர்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன், இது மாதிரி எதாவது சொன்னார், என்கிட்ட சொல்லலையே அவரு, இது மாதிரி வந்த அழைச்சேன் செஞ்சேன்னு ஒரு கருத்து என்கிட்ட சொல்லலையே, நானும் அவரை கேட்கலையே, அது தேவையில்லை. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என செங்கோட்டையன் தன்னிடம் பேசியதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் செங்கோட்டையனின் எண்ணம் வெற்றி பெறட்டும் என்று கூறினார். அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய எண்ணம், செயல் வெற்றியறவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருங்கிணைப்பு சம்பந்தமா செங்கோட்டையன் முன்னிறுத்த கருத்தை யாரோ அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து தான் வலியுறுத்தி வருவதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 2 பேருமே என்டிஏ கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். 2 தலைவர்கள்ட்டையும் தொலைபேசியில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் டிடிவி அவர்கள்ட்ட குறிப்பான அதே கருத்தை நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். முதல்ல இருந்து கொஞ்சம் பொறுத்திருப்போம். ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. எப்பொழுதுமே ஒரு முடிவெடுத்த பிறகு கொஞ்சம் காலம் கொடுத்தீங்கன்னா எல்லோருக்கும் அந்த டைம் வேணும் செட்டில் ஆகிறதுக்கு. ஏன்னா உடனடியாக ஒரு முடிவெடுத்த பிறகு அவர்களும் வருத்தத்தில் எடுத்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்திருப்போம், காலம் கனிந்து வரட்டும். அதுவரை எல்லோரும் எங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம். அதிமுக முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றினால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தங்களால் இணைந்து செயல்பட முடியும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நான் சொல்லியிருக்கேன், முதலமைச்சர் வேட்பாளரை, எங்களுக்கு துரோகம் இழைத்த ஒருவரை ஏற்றுக்கொள்வதில் எப்படி முடியும்? நீங்க ஏற்றுக்குவீங்களா? யாராவது ஏற்றுக்குவாங்களா? எங்க தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? அதனால வேட்பாளரை மாற்றிவிட்டால் வேற யாரை வேண்டுமானால் வேட்பாளராக அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். உறுதியாக நாங்கள் கூட்டணிக்கு மீண்டும் வருவோம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் ஆதரவாளராக இருந்த பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசினார். செங்கோட்டையன் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவருடைய ஆதரவாளர்களும் பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக அறிவித்தனர். இந்நிலையில் இபிஎஸ்சி சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பன்னாரி, பவானிசாகர் தொகுதி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் செயல்படுவர் என்றார். ஐயா எடப்பாடி ஐயா அவர்களின் ஆணைக்கிணங்க பவானிசாகர் தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும்
ஐயா பொதுச் செயலாளர் ஐயாவின் கீழ் ஒருங்கிணைந்து நடப்போம். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதும் ஒன்றாக இருந்தவர்கள் பிரிவதும் அரசியலில் இயல்புதான் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். கூட்டணியை பற்றி நீங்கள் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் என்னுடைய ஒரே பதில், ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாட்டில் மிக தெளிவாக அறிவிப்பு வரும். தனக்கு தமிழ்நாடு அரசை பாராட்டு விழா நடத்துவது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு கலைஞனுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்துவது இதுவே முதல் முறை என்று தெரிவித்தார். தமிழக அரசு பாராட்டு விழா பண்றது, ஒரு அரசு முதலாவதாக பாராட்டு விழா பண்றது இதுதான் முதல் தடவை. அது உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோ அதே அளவு சந்தோஷமா இருக்கு. மக்கள் எல்லாம் எல்லாரும் இதில் கலந்துக்க முடியாது அப்படிங்கிறது, அந்த ஸ்டேடியம் இடம் போராது. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு வழக்கில் கணினி உதவியாளர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மண்டலம் 3 கணினி உதவியாளர் சங்கையா, மண்டலம் 4 கணினி உதவியாளர் பிரேம்குமார், பில்லிங் செக்ஷன் தற்காலிக ஊழியர் பீலா ரோஸ்மேரி, கணினி உதவியாளர் ராஜ்குமார் ஆகிய 4 பேரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். சொத்து வரி முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே 19 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. செப்டம்பர் 11ஆம் தேதி பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் நினைவு நாள் அனுசரிக்கப்பட உள்ளது. இதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளையும் அதனுடன் இணைந்த மதுபான கூடங்களையும் செப்டம்பர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மூட மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்று மாவட்டம் முழுவதும் வரும் 15ஆம் தேதி வரையில் 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே காணாமல் போன 11ஆம் வகுப்பு மாணவி கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். அரசு பள்ளியில் படித்து வந்த மாணவி கடந்த 5ஆம் தேதி இரவு வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை. பெற்றோர் பல இடங்களில் தேடியும் மாணவி கிடைக்காத நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து விசாரணை நடந்து வந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் கிராமத்தில் உள்ள நடராஜ் என்பவரின் விவசாய கிணற்றில் அவர் சடலமாக கிடந்தார். உடலை மீட்ட காவல்துறையினர் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் கஞ்சா போதையில் சாலையில் சென்றவர்களை கண்மூடித்தனமாக தாக்கிய இளைஞரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர். அந்த பகுதியில் புதிதாக கட்டப்படும் தனியார் மண்டபத்தில் காவலாளியாக பணியாற்றி வரும் கார்த்திக் என்பவரை கஞ்சா போதையில் அதே பகுதியைச் சேர்ந்த கந்தவேல், பாலாஜி, சிவா ஆகியோர் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனையடுத்து 3 பேரும் பண்டாரக்குப்பம் தண்டவாளம் அருகே பதுங்கி இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. காவலர்கள் வேல்முருகன், வீரமணி ஆகியோர் அங்கு சென்றபோது கந்தவேல் இருவரையும் தாக்கிவிட்டு தப்பி ஓடியதாக தெரிகிறது. இதனால் அவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வீட்டிற்குள் புகுந்த 6 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பு லாபகமாக பிடிபட்டது. கூத்தியார்குண்டு பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவர் வீட்டிற்குள் பாம்பு நுழைந்த நிலையில் பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் பாபுவுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து விரைந்து வந்த அவர் 1 மணி நேரத்துக்கும் மேலாக வீடு முழுவதும் தேடி கம்ப்யூட்டர் மேஜைக்கு கீழ் பதுங்கியிருந்த பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு 1500 கோடி ரூபாய் நிவாரணமாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் விமானம் மூலம் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பிரதமர் மோடி பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார். பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி 1600 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்தார். பதான்கோட்டிலிருந்து வான்வழியாக சென்று வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பிரதமர் மோடி மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் அரசுடன் உயர்மட்ட அதிகாரிகளிடம் வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து மாநில பேரிடர் நிதி மற்றும் பிரதமரின் விவசாயிகள் நல நிதியின் 2வது தவணை முன்கூட்டியே வழங்கப்படும் என்றும், வெள்ள பாதிப்புகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான கோப்பையுடன் 8 அணி வீரர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் 20 ஓவர் வடிவில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் மற்றும் அபுதாபியில் நேற்று தொடங்கி 28ஆம் தேதி வரை நடக்கிறது. மொத்தமுள்ள 8 அணிகளும் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முன்னதாக கோப்பை அறிமுக நிகழ்ச்சியில் கோப்பையுடன் 8 அணிகளின் கேப்டன்களும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற முதலாவது லீக் ஆட்டத்தில் ஹாங்காங் அணியை 94 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணி ஊதி தள்ளியது. முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய ஹாங்காங் ஆப்கானிஸ்தான் வீரர்களின் நேர்த்தியான பந்து வீச்சுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 94 ரன்கள் மட்டுமே சேர்த்து தோல்வியை தழுவியது. குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற சிபி ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பொது வாழ்வில் தாங்கள் கொண்டுள்ள அனுபவம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். டெல்லியில் சிபி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்த பிரதமர் மோடி தனது வாழ்த்துக்களை பகிர்ந்தார். அதேபோல மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் மற்றும் அமித்ஷா ஆகியோரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவும் நேரில் தனது வாழ்த்துக்களை கூறினார். ஊடகத்துறையில் 50 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற மூத்த பத்திரிகையாளர் AS பன்னீர்செல்வத்திற்கு நடப்பாண்டிற்கான முரசொலி செல்வம் விருது வழங்கப்படும் என முரசொலி அறக்கட்டளை அறிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி கரூரில் நடைபெறவுள்ள திமுகவின் முப்பெரும் விழாவில் இந்த விருதினை முதலமைச்சர் MK ஸ்டாலின் வழங்க உள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2வது கட்டம் நிறைவேற்றப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையில் பல முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டினார். எல்லா துறைகளிலும் இன்றைக்கு ஊழல் நிறைந்திருக்கின்றது. ஊழல் இல்லாத துறையே கிடையாது. தனது அறியாமையை காட்டிக் கொள்வதற்காகவே முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருப்பதாக தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், முந்தைய வெளிநாட்டு பயண ஒப்பந்தங்கள், கிடைத்த முதலீடுகள், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் ஏற்கனவே விளக்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒரு சர்வதேச நிறுவனத்திற்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தலைமையகம் உள்ளதோ அந்த மாநிலத்தின் பெயரில்தான் அந்நிய நேரடி முதலீடு கணக்கு காட்டப்படும் எனவும் அமைச்சர் TRV ராஜா விளக்கமளித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை வரும் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்குகிறார். வரும் 13ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை சனிக்கிழமைகளில் தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக வரும் 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூரிலும் 20ஆம் தேதி நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இறுதியாக டிசம்பர் 20ஆம் தேதி திண்டுக்கல், தேனியில் பரப்புரை செய்யும் விஜய் அதே நாளில் மதுரையில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். திருச்சியில் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக இன்று காலை 11 மணிக்கு அக்கட்சியினருடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். திருச்சியில் வரும் 13ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய விஜய் திட்டமிட்டுள்ள நிலையில் சத்திரம் பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மரக்கடையிலிருந்து பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கேட்கப்பட்டது. இது தொடர்பாக இன்று காலை ஆலோசனை நடைபெறுகிறது. தாவேக தலைவர் விஜய் சனிக்கிழமைகளில் மட்டும் பரப்புரை செய்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சனிக்கிழமை மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு வருவேன், சனிக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன், மற்ற திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்புமிக்க தலைவர் அந்த மாதிரி செஞ்சே கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மக்கள் டெஸ்ட் பண்ணுவாங்கண்ணா. இது எல்லாமே அதுக்கான காலம். இன்றைக்கி தாவேகா நாங்கள் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு அவங்க பறைசாட்டுறாங்கன்னா அந்த வேகத்தை களத்தில் காட்டும் பொழுது மட்டும் தான் மக்கள் நம்புவாங்க. திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலையில் 2 மணி நேரம் பெய்த கனமழையால் மின்கம்பம் முறிந்து சேதமடைந்தது. பாலத்திருப்பதி பகுதியில் மின்கம்பம் சாய்ந்த நிலையில் முன்கூட்டியே மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் பழனி சுற்றுவட்டாரத்தில் 2 மணி நேரம் பெய்த கனமழையால் பேருந்து நிலையம், ரயில் நிலைய சாலை ஆகிய பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது.
மதுரையில் கிரஷருக்கு அனுமதி வழங்க 70,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வட்டாட்சியர் மற்றும் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டனர். மதுரை மாவட்டம் குசவப்பட்டி கிராமத்தில் கிரஷர் வைப்பதற்காக அனுமதி கோரி ரத்னம் என்ற நபர் விண்ணப்பித்திருந்தார். இதற்கு அனுமதி வழங்க மதுரை தெற்கு வட்டாட்சியர் ராஜபாண்டி 70,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரத்தினம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார். இந்நிலையில் லஞ்ச பணத்தை வட்டாட்சியரின் ஓட்டுநர் ராம்கி பெற்ற நிலையில் வட்டாட்சியர் ராஜபாண்டி மற்றும் ஓட்டுநர் ராம்கி ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னையை அடுத்த திருவெற்றியூரில் குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு போக்கு காட்டி சுற்றித் திரிந்த கருநிற குரங்கு நீண்ட போராட்டத்துக்கு பின் பிடிபட்டது. புதுத்தெரு பகுதியில் சாலையில் திடீரென தோன்றிய கருநிற குரங்கு அங்கிருந்தவர்களுக்கு போக்கு காட்டியது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அரை மணி நேர போராட்டத்துக்கு பின் குரங்கை பிடித்தனர். தமிழ்நாட்டில் வளர்க்க தடை செய்யப்பட்ட குரங்கு எப்படி வந்தது என விசாரணை நடைபெறுகிறது. முல்லைப் பெரியாறு அணையில் 3 மாதங்களுக்கு பிறகு தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழு வரும் வியாழக்கிழமை ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. பருவமழை காலங்களில் அணையில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள், அணையின் நீர்மட்டம், மதகுகள் இயக்கம் உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுங்கச்சாவடி அருகே ஆம்னி பேருந்தில் கடத்தி பெறப்பட்ட 4.5 கோடி ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லையிலிருந்து வந்த ஆம்னி பேருந்தை ஆத்தூர் சுங்கச்சாவடி அருகே தடுத்து நிறுத்திய வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கணேசன் என்பவரிடம் 4 கோடி ரூபாயும், அம்ப்ரோஸ் என்பவரிடம் 50 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே 1 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையில் ஈடுபட்டதால் அதிகாரிகளுடன் மற்ற பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு ஆட்டோவில் இருக்கையின் அடியில் மறைத்து மதுபாட்டில்களை கடத்தி வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் அண்ணாநகர் பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது ஆட்டோவில் இருக்கைக்கு அடியில் அறை அமைத்து மதுபாட்டில்களை கடத்தி வந்த சபாபதி என்பவரை கைது செய்தனர். 400 மதுபாட்டில்களும் ஆட்டோவும் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து கர்ப்பிணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீரராகவபுரத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை புளியம்பேடு கிராமத்திற்கு மாற்றம் செய்ய நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் இந்த பகுதிக்கு போக்குவரத்து வசதி இல்லாததால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது என கூறி கர்ப்பிணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கெருகம்பாக்கம் ஊராட்சியில் தங்களுக்கு தெரியாமலேயே சாலை அமைப்பதற்கு முறைகேடாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறி வார்டு கவுன்சிலர்கள் 5 பேர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியருக்கு கவுன்சிலர்கள் புகார் மனுவும் அனுப்பியுள்ளனர். எங்க கையெழுத்து நாங்கள் போட்டிருந்த 3 தீர்மானம் மட்டும் தான் நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம். தேவையில்லாம எங்களோட ஒரு கையெழுத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ற மாதிரி அடிஷனலாக இன்னொரு தீர்மானம் போட்டு இப்போ நாங்கள் சட்ட சிக்கல் நாளைக்கு மாட்டினோம்னா அதுக்கு பொறுப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க அரசு அதிகாரிகள் மட்டும்தான். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே புதிதாக திறக்கப்பட உள்ள டாஸ்மாக் கடைக்கு பொதுமக்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அரசூர் பஞ்சாயத்து செட்டியார் பண்ணை குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் கடை திறக்க உள்ளதாக தகவல் வெளியானதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். விருதுநகர் அருகே வாய்ப்பூட்டன்பட்டியில் தோட்டத்தில் வைத்து சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்தவர் கைது செய்யப்பட்டார். இனாம் ரெட்டியாப்பட்டியை சேர்ந்த மாணிக்கம் என்ற அவர் ஃபேன்சி ரக பட்டாசுகளை தயாரித்தது தெரியவந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான ஃபேன்சி ரக பட்டாசு மற்றும் மூலப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பனியன் நிறுவன உரிமையாளரின் வீட்டின் கதவை உடைத்து 8 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 11 சவரன் நகைகளை கொள்ளையடித்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். ராயர்பாளையத்தை சேர்ந்த பனியன் நிறுவன உரிமையாளரான ஜெயக்குமார் தனது குடும்பத்தினருடன் வெளியில் சென்றிருந்த நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. இதையடுத்து சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் திருச்சியில் பதுங்கியிருந்த 3 பேரை கைது செய்தனர். சென்னை உத்தண்டியில் வாங்கிய கடனை திருப்பித் தராததால் தம்பியை அண்ணன் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேபாளத்தைச் சேர்ந்த தேஜ் என்பவர் 4 மாதங்களுக்கு முன்பு தனது அண்ணன் ஜீவனிடம் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் தேஜை இளநீர் வெட்டும் கத்தியால் ஜீவன் வெட்டி கொலை செய்து கோவலம் சுங்கச்சாவடி அருகே சாலையோரத்தில் வீசிவிட்டு சென்றார். தகவல் அறிந்து வந்து உடலை மீட்ட காவல்துறையினர் ஜீவனை கைது செய்து விசாரணை நடத்துகின்றனர்.
கேரளாவில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் விரட்டினர். கடந்த 2023ஆம் ஆண்டு குன்னம்குளம் காவல் நிலையத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் VS சுஜித் தாக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை வாகன ஓட்டுநருக்கு எதிராக புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு குறித்து உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தி போராடிய காங்கிரஸ் கட்சியினர் விரட்டியடிக்கப்பட்டனர். தெலுங்கானாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து வீட்டின் மேற்பகுதி சிதறிய காட்சி வெளியாகியுள்ளது. மேதக் மாவட்டத்தில் உள்ள முத்துராஜ்பள்ளி கிராமத்தில் வீடு ஒன்றில் சிலிண்டரில் இருந்து கசிவு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக வீட்டில் இருந்தவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். எரிவாயு கசிவை நிறுத்துவதற்கு முயற்சித்த போது திடீர் என்று சிலிண்டர் வெடித்தது. இதில் வீட்டின் மேற்பகுதி தூள் தூளாக நொறுங்கியது. மரத்தடியின் கீழே அமர்ந்து கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் முடிவெட்டி கொண்ட புகைப்படம் அனைவரையும் குழந்தை காலத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளது. இந்திய அணியின் நட்சத்திர வீரரான ரிஷப் பந்த் மரத்தடியின் கீழே அமர்ந்து சிகை அலங்காரம் செய்து கொண்டார். இந்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த அவர் தனது குழந்தை கால பருவத்தை நினைவுபடுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரபல நடிகர் ரஞ்சித் சாமி தரிசனம் செய்தார். முதலில் சம்பந்த விநாயகரை வணங்கிய ரஞ்சித் தொடர்ந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை தரிசனம் செய்தார். பிறகு கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பிறகு பொதுமக்களும் பக்தர்களும் ரஞ்சித்துடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அடுத்த 6 மாதங்கள் திமுக நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தினார். திமுக நிர்வாகிகளை சந்திக்கும் மாநில அளவிலான பயணத்தை தொடங்கிய அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஒன்றிய, நகர, பேரூராட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை வெல்ல அடுத்த 6 மாதங்களுக்கு கட்சி நிர்வாகிகள் ஓய்வின்றி உழைக்க வேண்டும் என்றார். ஆட்சியில் செய்த சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரித்தால் வெற்றி பெறலாம் என நிர்வாகிகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஊக்கமளித்தார். சாதி மற்றும் வகுப்புவாத எண்ணங்களை மாணவர்களிடம் ஏற்படுத்தும் ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ய தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் மாணவர்களின் சாதி தொடர்பான தகவல்களை ரகசியமாக வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்காலர்ஷிப்புக்கு மாணவர்களை சேர்க்கும் பொழுதும் தொகையை வழங்கும் பொழுதும் தலைமை ஆசிரியர் அலுவலகத்தில் தனித்தனியாக அழைத்து விவரங்களை தெரிவிக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் ஏற்பட்ட குளோரின் வாயு கசிவால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட 15 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. ஏனாம் பிராந்தியம் கனக காலாப்பேட்டில் உள்ள குடிநீர் விநியோக மையத்தில் வைக்கப்பட்டிருந்த குளோரின் கேஸ் சிலிண்டரில் திடீரென கசிவு ஏற்பட்டது. இதனால் அங்கு பணியில் இருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நாகராஜ் உள்ளிட்ட 3 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் அருகில் வசித்த 15ற்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட அனைவரும் ஏனாம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். காவலர் தினத்தையொட்டி சென்னை மதுரவாயல் காவல் நிலையத்தை பள்ளி மாணவிகள் ஏராளமானோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். சினிமாவில் பார்க்கும் காவல் நிலையங்களுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை கற்றறிந்தனர். காவல் நிலையம் செயல்படும் விதத்தை காவல்துறையினர் மாணவர்களுக்கு விளக்கினர். காவல் நிலையத்தில் உள்ள கைதி அறைகள் மற்றும் விசாரணை அறைகளையும் மாணவிகள் பார்வையிட்டனர். மூளைச்சாவு அடைந்த காவலரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் 7 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு கிராமத்தை சேர்ந்த முனியாண்டி காவல்துறையில் பணியாற்றும் நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நாய் குறுக்கே வந்ததால் கீழே விழுந்ததில் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூளைச்சாவு அடைந்தார். அவரது இதயம், சிறுநீரகங்கள், கல்லீரல், நுரையீரல், கண், சிறுகுடல் ஆகியவை தானமாக வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பேருந்து நிலையம் அருகே ஊராட்சித் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை பொறுப்பில் இருந்து நீக்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொக்கிலமேடு கிராம ஊராட்சி மன்ற தலைவர் சாமுண்டீஸ்வரி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜாத்தி வெங்கடேசன் ஆகியோர் ஊராட்சி நிதியில் இருந்து 68 லட்சம் ரூபாயை கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி 300க்கும் மேற்பட்டோர் மாமல்லபுரம் பேருந்து நிலையம் அருகே AITUC தொழிற்சங்கத்தினருடன் இணைந்து போராட்டம் நடத்தினர்.
ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து நெல்லை பாளையங்கோட்டை சாராள் தக்கர் பெண்கள் கல்லூரியில் தற்காலிக விரிவுரையாளர்களும் பணியாளர்களும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி தற்காலிக விரிவுரையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மற்றும் 70 தற்காலிக பணியாளர்களுக்கு கடந்த 3 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி போராட்டம் நடைபெற்றது. இதன் காரணமாக பூட்டப்பட்டிருந்த வகுப்பறைகள், கழிவறைகளை திறக்க கோரி பணியாளரை தற்காலிக பணியாளர்கள் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற நபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காட்டேரி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்பவர் கடந்த 6ஆம் தேதி தனியார் வங்கியில் பணம் எடுத்து இருசக்கர வாகனத்தில் வைத்து எடுத்து சென்றார். ஊத்தங்கரை சேலம் சாலையில் இரும்பு கடைக்கு சென்று பொருட்களை வாங்க சென்ற அவர் வாசலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அப்போது பின்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரியாத நபர் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பணத்தை திருடிச் சென்றார். சேலத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். வலசையூர் பகுதியில் சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த பாலகண்ணன், ரமேஷ், வைஷ்ணவி, தனலட்சுமி ஆகியோரை பிடித்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் அவர்களிடம் 20 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. அவர்களை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் அரசுடையாம்பட்டு கிராமத்தில் மின்னல் பாய்ந்ததில் அகர்பத்தி கம்பெனியில் தீ விபத்து ஏற்பட்டது. திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு நேரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்போது மின்னல் பாய்ந்து பிரபு என்பவரின் அகர்பத்தி நிறுவனம் முற்றிலுமாக எரிந்து சேதமானது. இதில் 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சேலத்தில் HIV தொற்று குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். சேலம் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலுவலகம் சார்பில் அஸ்தம்பட்டியில் தொடங்கிய மாரத்தான் போட்டி மத்திய சிறைச்சாலை DIG அலுவலகம் வழியாக அஸ்தம்பட்டி ரவுண்டனா வரை நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியில் கராத்தே கற்றுக்கொள்ள வந்த சிறுமியின் தாய்க்கு பாலியல் தொல்லை கொடுத்த மாஸ்டர் கைது செய்யப்பட்டார். கராத்தே மாஸ்டரான அப்துல் வஹாப் தன்னிடம் பயிற்சி பெற வந்த சிறுமியின் தாயுடன் பழகியுள்ளார். இருவரும் செல்போனில் பேசி வந்த நிலையில் ஆசை வார்த்தை கூறி அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் சிறுமியின் தாய் பேச்சுவார்த்தையை துண்டித்த போதிலும் கராத்தே மாஸ்டர் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார். திருவண்ணாமலையில் கனமழை பெய்ததன் காரணமாக சேதமடைந்துள்ள மழைநீர் வடிகால்வாயை சீரமைத்து தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிழக்கு காவல் நிலையம் அருகே மேம்பாலத்தின் ஓரம் உள்ள வடிகால்வாய் சேதமடைந்திருப்பதால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை அருகே இரவு நேரத்தில் காதலனுடன் தனிமையில் இருந்த இளம்பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசுக்கு சொந்தமான தென்னை பண்ணையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு காதலனுடன் இருந்த இளம்பெண்ணை கத்தியை காட்டி மிரட்டி கடத்தி சென்று 3 பேர் வன்கொடுமை செய்தனர். இது தொடர்பாக பெண்ணின் உறவினர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அவரைக்கரையை சேர்ந்த சகோதரர்களான பார்த்திபன், சிவராஜ் மற்றும் ராஜா ஆகியோரை கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் குடியிருப்பு பகுதியில் உலாவரும் ரோலெக்ஸ் காட்டு யானையை வனத்திற்குள் விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அடிக்கடி வனத்தை விட்டு வெளியேறும் யானை விவசாயிகள் விளைத்துள்ள வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்துவதால் யானையை விரட்ட வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வனத்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் நரசிம்மர், முத்து உள்ளிட்ட கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. சென்னை தாம்பரம் அருகே புதிதாக கட்டி திறக்கப்பட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பித்தளை குழாய்களை திருடிய காவலாளி கைது செய்யப்பட்டார். கழிவறைகளில் உள்ள பித்தளை குழாய்கள் உடைக்கப்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வந்தது. இதையடுத்து அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆராய்ந்தபோது தற்காலிக காவலாளியான பொழிச்சலூரை சேர்ந்த சேகர் என்பவர் பித்தளை குழாய்களை திருடியது தெரியவந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சேகர் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அரசு அதிகாரிகள் சரிவர நெல் கொள்முதல் செய்யவில்லை என்று கூறி டிராக்டர்களுடன் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்மங்கலம் கிராமத்தில் குறிப்பிட்ட விவசாயிகளிடம் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் பலரிடம் நெல்லை பெற்றுக் கொள்ளாமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. மழை பெய்து நெல் சேதமடைந்திருப்பதை காரணம் காட்டி நெல்லை கொள்முதல் செய்ய மறுக்கூடிய அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.